பண்ணி கேசா வந்திருக்கும் எல்லா பிரஸ் மீடியா எல்லாருக்கும் உங்க தேவயானி ராஜ்குமாரின் வணக்கம். ரொம்ப நன்றி வந்து எங்க 3BHK பார்க்கறதுக்கு, பொறுமையா உட்காந்துட்டு அதை ரசிக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கும் உங்களுக்கு நான் வந்து என்னோட டீம் சார்பாக தேங்க்ஸ் சொல்றேன். ரொம்ப அருமையா இருந்தது இந்த படம் பண்ற அந்த ஷூட்டிங் டேஸ் எல்லாமே. ரொம்ப பாசிட்டிவான ஃபில்ம், ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல இயக்குனர், நல்ல தயாரிப்பாளர், நேர்த்தியான ஒரு படம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். இதுல வந்து ஒரு குடும்பமா நாங்க வாழ்ந்திருக்கோம். நாங்க இப்ப நான் பேசுறது தேவயானி இல்லை, ஒரு சாந்தியா தான் பேசுறேன். ஒரு அருமையான கதாபாத்திரம் கொடுத்திருந்தாங்க நடிக்கிறதுக்கு. ஒரு குடும்பத்துல வந்து ஒரு அம்மா ஒரு வைஃப் வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு குடும்பத்தோட ஸ்ட்ரென்த், ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு பில்லரே அவங்கதான். ஒரு குடும்பத்தை கட்டி காப்பாத்துறது, ஒற்றுமையா வைக்கிறது. அவங்களுக்கே ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் ஒரு குடும்பம் செதறக்கூடாது, ஒற்றுமையா இருக்கணும். குழந்தைங்களோட, ஹஸ்பண்டோட எல்லாமே விஷயங்கள் காப்பாத்தி கடைசி வரை கொண்டு வருதுதான் ஒரு குடும்ப தலைவி என்பது. சோ அந்த குடும்பத்தோட அந்த தலைவி கதாபாத்திரம் எனக்கு கொடுத்து, சாந்திங்கிற கதாபாத்திரம் எனக்கு கொடுக்கறதுக்கு முதல்ல டைரக்டரும் ப்ரொடியூசருக்கு நான் நன்றி சொல்றேன். ரொம்ப அருமையான கதாபாத்திரம். சைலண்டா இருந்தாலும் அந்த கதாபாத்திரம் கொடுக்கிற ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன் கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா பாரதி படம் நான் நடிச்ச செல்லம்மா கேரக்டர் அப்படிதான். பேசவே பேச மாட்டாங்க. அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்ல தான் 1000 விஷயங்கள் தெரியும். சோ அந்த மாதிரி ஒரு இன்னொரு செல்லம்மான்னு வச்சுக்கீங்களா, அந்த சாந்தி கேரக்டர் அவ்வளோ அருமையான ஒரு ரோல் கொடுக்கறதுக்கும் சரத் சார், நீதா, சைத்ரா, சித்தார்த் எல்லாரும் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்ததுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். இந்த பிலிம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். இனிமே இந்த உங்க படம் நல்ல மக்கள்கிட்ட ரீச் பண்றது உங்க கையில தான் இருக்கு. நல்லா எழுதுங்க படத்தை, நல்ல விமர்சனம் பண்ணுங்க. ஏன்னா ஒரு நல்ல பிலிம் இது, இந்த மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணணும். எல்லாரோட கனவு தான் இது. இந்த கனவு எல்லாருக்கும் வந்து தெரியணும். இது உங்க கையில தான் இருக்கு. ஸ்ரீ கணேஷோட கதை தான் இது. சரத் சரும் நான் நடிக்கணும்னா அந்த மாதிரி ஒரு கதை வந்தாதான் நாம அதுக்குள்ள வரவே முடியும். அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சரத் சார் நடிக்கணும்னா, ஒரு தேவயானி நடிக்கணும்னா அந்த மாதிரி ஒரு வேல்யூபிளான ஒரு கதை இருந்தா மட்டும்தான் நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்க முடியும். அதுக்குள்ள முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த பிலிம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு மிக சிறந்த ஒரு ஸ்கிரீன் பிளே, ஒரு பிரம்மாண்டமான ஒரு கதை. அந்த கதையில நாங்க 2 பேரும் கண்டிப்பா தேவைப்பட்டு இருக்கோம். அதனாலதான் அவங்க எங்களை ஸ்டார் காஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு வேல்யூபிள் ஆன ஒரு கதை இருந்தா, ஒரு கதாபாத்திரங்கள் இருந்தா மட்டும்தான் ஒரு டைரக்டரோ ப்ரொடியூசரோ சரத் சரோ தேவயானி நீங்க நடிங்க அப்படி சொல்லுவாங்க. கண்டிப்பா நாங்க நடிப்போம். ஏன் சார் குடும்ப தலைவிகளுக்கு உங்களால ஏதாவது ஒரு அட்வைஸ் புரிஞ்சா, ஏன்னா நீங்க நிஜ வாழ்க்கையிலயும் அப்படிதான் இருக்கீங்க, படத்துலயும் நல்லா பண்றீங்க, அட்வைஸ்னா என்ன கொடுப்பீங்க? எல்லாருக்கும் குடும்ப தலைவிகளுக்கு எல்லாமே தெரியும் சார். எப்படி ஒரு லைஃப் எடுத்துட்டு போகணும், குடும்பத்தை எப்படி காப்பாற்றணும், எல்லாம் சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. அவங்களோட குடும்ப தலைவியோட ஹெல்த் ரொம்ப முக்கியமானது. முதல்ல அவங்களோட ஹெல்த் பார்க்கணும். ஏன்னா கொஞ்சம் சொந்தமா அவங்களையும் கொஞ்சம் கவனிக்கணும். கொஞ்சம் ஹாப்பியா இருக்கிறதுக்கு, பாசிட்டிவா இருக்கணும். அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். ஹாப்பியா இருக்குது சார், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சூரியவம்சம் அப்புறமும் கூட நாங்க நிறைய படங்கள் பண்ணோம். எல்லா படங்களும் பெரிய வெற்றி படம் தான். மறுபடியும் ஆனா ரொம்ப இப்ப டைம் கேப் அப்புறம் ஒன்னா சேர்ந்து மறுபடியும் நடிக்கிறோம். சார் கூட நடிக்கணும்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு, ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு. கதை கேட்டதும் கன்ஃபார்ம் இட் இஸ் meant to be meant for us. அப்படி நான் நினைச்சேன். ரொம்ப ஹாப்பி.